வாழ்க்கையில் உனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உன்னை அவமானப்படுத்த உன்னை அலட்சியப்படுத்தவங்க நீ கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி ஒரு நாள் தாழ்ந்து மண்டிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் உதவி செய்யுங்க நான் அந்த இடத்துல நான் ஆந்திர முடியும் அப்படின்னு சிபாரிசுக்கு போய் நின்றுறாத. அப்படி நின்றுட்டேன்னு வச்சுக்கவேன், அதை தாண்டி உனக்கு ஒரு பெரிய அவமானம் வேறு எதுவுமே இல்லை. காலத்துக்கு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என் காலத்தில் தானே இவங்க வந்தாங்க, என் காலத்தில் தானே இவங்க வந்தாங்க அப்படின்னு. அதனால் எந்த காலத்துலேயும் உன்னுடைய முயற்சியில் நீ எழுந்து நிற்கப்பாரு. உன்னுடைய இன்னைக்கு வராதது நாளைக்கு வரப்போகுது, நாளைக்கு வரலைன்னா இந்த மாதம் வரப்போகுது, இல்லைன்னா அடுத்த வருஷம் வரப்போகுது, அவ்வளவுதான். ஆனால் காலத்துக்கு நீ அதை சொல்ல வாங்கிக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ நீ கையில் வச்சுருந்தாலும் இந்த ஒரு சொல்ல நீ தாங்கிக்கிற உனக்கு மனப்பக்குவம் இருந்துச்சுன்னா நீ உன்னை அலட்சியப்படுத்துகிறவங்க உன்னை அவமானப்படுத்துறவங்க முன்னாடி போய் நின்று உதவி கேட்க தயாராக இருந்துக்கும். ஆனால் இந்த மாதிரி கேட்டு நம்ம பெற்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அது தர்ற அந்த அந்த மன உளைச்சல் இருக்குது பாருங்கள், எம்மா தாங்கவே முடியாது. நான் தான் செஞ்சேன். அது இன்னும் சொல்ல போனால் யாராவது ஒரு வீட்டில் ஒரு சண்டை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, யாரையாவது ஒருத்தவங்கள கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வந்து ஐயோ இந்த வீட்டில் சண்டை நடக்குது, நீங்கள் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரையும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோவேன். அவன் சொல்லுவாங்க காலத்துக்கும் அந்த வீட்டில் சண்டைக்கு நான் தான் போய் நின்று இன்னைக்கு உயிர் பலி போகாமல் காற்று நிப்பாட்டிருக்கேன். இன்றைக்கி இவங்க 2 பேரும் நல்லபடியாக போகிறது காரணமே நான் அன்றைக்கி உயிர் பலி போகாமல் காப்பாற்றேன் அப்படின்வாங்க. அதனால் சண்டை போடுறப்ப கூட அமுக்கமாக உங்களுக்குள்ள சண்டையாக போட்டு முடிச்சுக்கங்கய்யா. எனக்கு ஆளதுக்கு நீங்கள் தான் வாழ போகிறீங்க. அதை விட்டு ஊர் பக்கத்துக்கு வைக்கிட்ட அந்த தெருவில் இருக்கிறவங்க அடுத்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்கள் சண்டையை நீங்கள் சரிசமாக இது பண்ணி வச்சிங்க, சரி கட்டுறதுக்கு நினச்சிங்கன்னு வச்சுக்காங்களேன், முடிஞ்சு போச்சு உங்களோட கதை. அதுக்கப்புறம் காலத்துக்கு நீங்கள் இந்த சொல்லையும் வாங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. எதுக்கு? அதனால் சண்டை எதனால் வருது, ஏன் அந்த ரூட் காஸ் என்னன்னு பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சா அந்த சண்டையை நீங்களே சரி பண்ணிக்கங்க. அப்போ போயிட்டே இருக்க போகுது. அதை போட்டு நம்ம யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு உதவி செய்கிறாங்கன்னு அந்த நிமிஷம் நினைப்போம். ஆனால் அந்த உதவி அவங்க ஒரு எதிர்பார்ப்பில் செய்வாங்க. அவங்க அந்த இதை சொல்லி காட்டுற ஒரு டைப்பாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். காலத்துக்கு அதை சொல்லி பார்த்து நம்மளை உயிரை எடுத்து அவங்க என்ன செய்வாங்கன்னே தெரியாது. இந்த மாதிரி நபரை நீங்கள் இருந்தாலும் தயவு செஞ்சு மாறிக்கங்க. நம்ம ஒரு உதவிகள் அப்படின்னு போய் செய்கிறோன்னா அந்த உதவிகளை நான் செஞ்சேன் நான் செஞ்சு கொடுத்தேன் அதனால தான் அப்படின்ற ஒரு இது நல்லதில்லை. உங்களுக்கு முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா அப்போயும் அந்த நிமிஷமே என்னால் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டே இருக்கணும். அப்படி வேலைக்கு போயிட்டீங்கன்னா அந்த நிமிஷத்துலேருந்து அவங்களுக்கும் ஒட்டூரில் உறவுலன்னு கூட ஆகிட்டு போனால் போயிட்டு போகுது. ஆனால் அதுக்கடுத்து அந்த டெய்லி மன உளைச்சலில் பின்னால் வருங்காலத்தில் இருக்கிற அந்த பிரச்சனையை அவன் சரி செஞ்சுக்க முடியும். பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறேன், முடியும். இதை நம்ம திருப்பி சொல்லி காட்ட மாட்டோம், இல்லை இதை அவங்களுக்கு காலத்துக்காக நம்ம அவமானப்படுத்த மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் போய் உதவி செய்யுங்க. ஆனால் அதே இது நம்மளால் நம்மளோட வாயினால் இருக்க முடியாது. நம்ம வாய் படப்படப்படம்னு அடித்து அந்த உதவியை சொல்லி காமிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த உதவினால் அவங்க வாழ்க்கையை அழிச்சு விட்றோம் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் உதவி செய்ய தயவு செஞ்சு உங்கள் காலை வச்சு குடு ஓடி போகாதீங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்னும் கேவலம் சொல்லப்போனால் 2 ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க, ரொம்ப நல்லபடியாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறப்ப நல்ல ஒரு குடுக்கல் வாங்கல் இருக்கும், எல்லாமே இருக்கும். காலத்தில் இவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு போயிருக்கும், அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு வந்திருக்கும். ஆனால் திடீர்னு அவங்க எதிரியாக மாறிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன், அவ்வளோதான். அதை பிடிச்சிக்கிடுவாங்க. நான் இவளுக்கு இந்த சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன், நான் அவங்க வீட்டில் இருந்து இந்த காரை வாங்கினேன், இவங்க இங்கேருந்து இங்கே போகிறப்ப நான் பெட்ரோல் போட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லி அது நாராசமாக ஆயிரும் பாருங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கப்போ கூட ஒரு லிமிட்டாக இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா எதுவும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஜாஸ்தியாக போகிறப்ப அங்கே பிரச்சனை வருது. அதனால் எல்லா இடத்துலையுமே குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவியாக ஒரு பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை நாத்தனார் அண்ணன் ஒய்ஃபாக இருக்கட்டும், தம்பி பொண்டாட்டியாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸுகளாகட்டும், இவங்ககிட்ட ஒரு லிமிட்டாக வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்காங்களேன், எப்பயும் அது ஒரு பிரச்சனைக்கு இல்லை. ஆனால் அதை ஜாஸ்தி தாண்டி நம்ம அவங்கக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்போடு பழகிட்டோம், இல்லை அவங்க நம்மளுக்கு எதிர்பார்த்ததை விட ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியாக வருது. அதனால தான் சொல்ல, எல்லாமே அளவுக்கு மீறி போகிறப்ப எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. அதனால் நீங்கள் உதவி செய்கிறது மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா செய்யுங்க. உதவி வாங்குறது உங்களுக்கு பின்னாடி எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தி இருந்தால் வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறேங்க, அதுக்கு ஒரு மரியாதை கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தில் ஒரு பேசுகிறீங்கன்னா நம்ம அந்த குடும்பத்தில் காலத்துக்கும் இருக்கணுமே, இவங்களை இப்படி பேசிட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணத்தை உங்களோட மனசில் வச்சிங்கன்னா அது மாதிரி பேச மாட்டேங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.